பாப்பா ஸ்ரீ சேனலின் இனிய காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு நம்ம பார்த்து. பாருங்கள், நம்ம செடிக்கெல்லாம் வந்து பஞ்சகவ்யா தயாரித்து நம்ம செடிக்கெல்லாம் வந்து உரமாக ஊற்ற போகிறோம். இதில் சாணம், கோமியம், நெய். சாணம் வந்து 2 கப்பு எடுத்துக்கிட்டேங்க. எடுத்து போட்டுட்டு பசுஞ்சாணம். அடுத்தது பார்த்திங்கன்னா கோமியம் வந்து 1 லிட்டர் ஊற்றுனேன். நான் குறைந்த அளவில் தான் தயாரித்தேன். முதல் தடவையாக தயாரிக்கிறோம் அப்படிங்கிறதுனால நான் குறைஞ்ச அளவில் தான் தயாரித்தேன். எனக்கு அவ்வளோதான் வந்து இந்த கோமியம்லாம் வந்து கிடச்சிச்சிது. அதனால் குறைச்ச அளவில் தான் நான் செஞ்சேன். அதேமாதிரி தயிர் வந்து ஒரு 1/4 லிட்டர் தயிர் ஊற்றிருக்கிறேன். நெய் வந்து ஒரு 50 கிராம் போட்டிருக்கேன். வெல்லம் வந்து அதாவது நாட்டு சக்கரை 1/4 கிலோ அப்படிங்கிற அளவில் வந்து நான் போட்டிருக்கேன். போட்டு இதில் வந்து கலக்கி வச்சு வந்து ஒரு 25 நாளைக்கு மேலே ஆகுதுங்க. 25 நாளில் அதுக்கு மேலேயே ஆயிடுச்சுது. ஒரு மாதத்துக்கிட்ட வந்துட்டு குறைச்சலாம் ஒரு 40 நாள் வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் இந்த மழை புயல் வந்தது இல்லையா, அப்போயே வந்து கலந்து வச்சுட்டேன். அதனால் இப்போ வந்து செடிக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஊற்றலாம், மழையெல்லாம் இல்லாமல் இருக்குது. ஆனால் வந்து சரியான பக்குவத்தில் வந்துருக்குது. இப்போ இதை வந்து 1 கப்பு எடுத்துக்கிட்டு தண்ணியில் வந்து இது வந்து பெரிய பெயிண்ட் வாளிங்க. நான் சின்ன பெயிண்ட் வாளியில் ஒரு 10 லிட்டர் தண்ணி கொள்ளளவு கொண்ட ஒரு வாளியில் கலந்துக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து செடிக்கு கலந்து ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்ற போகிறேங்க. பாருங்கள், செடி வந்து இப்போ வந்து சாமந்தியெல்லாம் வந்து இந்த மாதத்துலேருந்து ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் சாமந்தியெல்லாம் நல்லா பூக்கும். அதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா இன்னும் நிறையா வந்து நமக்கு ஈல்டு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நான் இந்த வந்து பஞ்சகவ்யா உரத்தை வந்து போட போகிறேன். தண்ணி வந்து கலந்து கொடுக்க போகிறேன். நீங்களும் வந்து அதே மாதிரிக்கு வந்து செய்யுங்க. இதை கொடுக்க போகிறேன் பாருங்கள். இது பாருங்க, அப்படியே சாமந்திலாம் அழகாக பூத்துருக்கு. செம்பருத்திலாம் முட்டு விரியறதுக்கு ரெடியாகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுனாக்கா, ஒரு 9 மணி ஆயிட்டுனாக்கா இந்த செம்பருத்தியெல்லாம் வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்துட்டுருக்கு. மார்கழி மாதத்தோடு அப்படியே பொழுது மெதுவாக புலருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிக்கு வந்து இருந்துகிட்ருக்குது. ரோஸ் செடியெல்லாம் இருக்குது. ரோஸ் செடியெலாம் வந்து முட்டு வச்சுருக்கு. இப்போ பாருங்கள், இந்த கப்பால் தான் நான் 2 கப்பு அளவுக்கு வந்து சாணம் எடுத்து போட்டேன். அதே மாதிரி கோமியம் 1 லிட்டர் போட்டேன். வெல்லம், தயிர், நெய், நாட்டு சக்கரை இது எல்லாமே நம்ம போட்டு இருக்க அப்படியே ஊற்றணும் அப்படின்னா செடிக்கு வந்து ஆகாதுங்க. செடி வந்து கருகி போயிடும். எந்த உரவுமே நம்ம நிறையா கொடுக்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி லிக்யூடாக பண்ணிக்கிட்டு செடிக்கு தகுந்த மாதிரிக்கு இப்போ நான் கத்திரி தண்ணிக்கு ஊற்ற போகிறேன். இது வந்து இப்போ தான் வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி விட்டோம்னாக்கா இது வந்து லிக்யூடாக கொடுக்கறதுனால வேருக்கு வந்து போயிடும். இப்போ உடனே நம்ம தண்ணி ஊற்றணும், இல்லை வந்து மழை பெஞ்சிச்சு அப்படின்னா இது எந்த உரம் போட்டாலுமே வந்து நமக்கு வந்து வீணாயிடும். அதனால் அப்படி இல்லாமல் பார்த்து மழை இல்லாத நேரமாக பார்த்து ஊற்றுறோம். இது மொச்சக்கொட்டை செடிங்க, அதுக்கு கொஞ்சம் வந்து நம்ம ஊற்றுவோம். குத்து பசலி இப்படி எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். சாமந்தி வந்து சீக்கிரமே வந்து பூ வந்து விரிய மாட்டேங்குதுங்க. அதுக்கு நான் ஒரு இதில் வந்து டிப்ஸு வந்து படித்தேன். இந்த பஞ்சகவ்யா திரவத்தையோ இல்லை வந்து எப்சம் சால்ட்டு இந்த மாதிரிக்கு இதெல்லாம் வந்து லிக்யூட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து முட்டு மலர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு நான் வந்து செய்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து ஸ்ப்ரேயர் வந்து இல்லை. அதனால் கொஞ்சம் வந்து லைட்டாக ஊற்றிடுறது மாதிரிக்கு கொஞ்சம் எனக்கு ஊற்றவும் பயமாக இருக்குங்க. இந்த சாமந்தியெல்லாம் வந்து ஆன்லைனில் தான் நான் வாங்கி வச்சேன். நான் சொன்னேன் இல்லையா, ஃபேஸ்புக்கில் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிக்கு அது வாங்கி வச்சுருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு பூக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் யோசனையாக இருக்குது, கருகி போயிட்டுனா என்ன பண்ணுறதுன்னு. அதனால் லைட்டாக தான் நான் வந்து ஊற்றி விட்ருக்கேன். பார்ப்போம் நம்ம வந்து எப்படி வந்து இந்த செடியெல்லாம் வந்து க்ரோத் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணி மட்டும் நம்ம அளவு பார்த்து கலந்துக்கணும். அப்படியே ஊற்றணும் அப்படின்னாக்கா செடி வந்து பட்டு போயிடும். அதனால் கவனமாக பார்த்து நம்ம செய்யணும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. நன்றி, வணக்கம். பாப்பா ஸ்ரீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.